ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2017 ஒரு அமெரிக்கன் ஸ்லாஷர் மூவியா ரிலீஸ் ஆன ஹாப்பி டெத் டே. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தான் பிறந்தநாள் அன்னைக்கு கொலை செய்யப்படுற படத்துடைய கதாநாயகி தான் கொலை செய்யப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தை எப்போ உணர்றாங்களோ அந்த செகண்டே அந்த நாள் அவங்களுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்படி தனக்கே தெரியாம ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிற கதாநாயகி கடைசியில அந்த டைம் லூப்ல இருந்து தப்பிச்சாங்களா, தான் மரணத்தை ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் இதுக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோயினுடைய பேரு தெரசா. எல்லாரும் இவங்கள ட்ரீ அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுறாங்க. இவங்க ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட். அங்க இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்லையும் தங்கி படிக்கிறாங்க. படத்தோட வெரி ஃபர்ஸ்ட் சீனே இவங்க ஒரு ரூம்ல இருந்து காலையில அப்பதான் அப்படி மயக்கம் தெளிச்சு கொஞ்சம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா அது லேடிஸ் ஹாஸ்டலுடைய இவங்க ரூமே கிடையாது, ஏதோ ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் ரூம். அது அங்க இருந்து எந்திரிச்சா முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு, அவருடைய பேரு கார்ட்டர். இந்த ரூம்ல எப்படி வந்து படுத்தோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. முத நாள் நைட்டு ஒரு பார்ட்டி, அதுல ஒரு ட்ரிங்க்ஸ், அதனால வந்த விளைவு தான் இது. சரி ஓகே அப்படின்னு கேஷுவலா எந்திரிச்சு நம்ம ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு அங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இந்த ரூம்ல இருந்து இவங்க ரூமுக்கு போறதுக்குள்ள ஒரு 4-5 விஷயங்களை இவங்க நோட் பண்றாங்க. ஒண்ணு, முதல்ல இவங்க அந்த ரூமை விட்டு பாய்ஸ் ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் லைட்டா ஒரு கண்ணாடியை போட்டு கொஞ்சம் குறுகுறுன்னு இவங்களை பார்த்துட்டே போறாரு. ரெண்டாவது, ஒரு லேடி ஒரு குளோபல் வார்னிங்க்கு ஒரு சின்ன சைன் ஒன்று வேணுங்கிற மாதிரி வாங்குறதுக்கு நடுவில் வந்து நிக்கிறாங்க. மூணாவது, இவ்வளவு நேரமா அணைக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த வாட்டர் பைப்ஸ் எல்லாம் திடீர்னு இப்பதான் ஆன் ஆகி அங்க இருந்து அந்த புட்களுக்கெல்லாம் தண்ணி அப்படி தெளிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல இவ்வளவு நேரமா அது தெரியாம அந்த புல்ல உட்காந்துருந்தவங்க எல்லாம் 2-3 பேர் எந்திரிச்சு போறாங்க. நாலாவது, அங்க இருந்த ஒரு சிவப்பு கலர் கார் திடீர்னு ஒரு ஆரன் அடிக்குதுங்க. அஞ்சாவது, ஒரு 10-12 பசங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் அப்படி லைட்டா மயங்கி விழுகிறான். இது எல்லாத்தையும் இவங்க முதல் தடவை கண்டுக்கவே கிடையாது. இவங்க மட்டும் கேஷுவலா ஜாலியா போயிட்டு நேரம் ரூமுக்கு போயிடுறாங்க. போனா இவங்களுடைய ரூம்மேட்டான இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு கப் கேக்கை கையில வச்சுட்டு ஒரு கேண்டில் அதை லைட் பண்ணிட்டு, இன்னைக்கு உன் பர்த்டே, உனக்காக தான் உன்னை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கொஞ்ச நேரம் ஒரு சில டைலாக்ஸ்க்கு அப்புறம் அந்த கேக்கை வாங்கி குப்பையில போட்டுட்டு நேரம் எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த அந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு விஷயங்கள் நம்மளால கிளியரா உணர முடியுது. ஹீரோயினுக்கு லைஃபை பத்தின மிகப்பெரிய பயமோ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க எந்த ஒரு ரிலேஷனுக்கும் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நபரும் கிடையாது. லைஃப் எப்படி போதோ அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு நபர் அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே புரியுது. இவங்க காலேஜ் போயிட்டு ஈவினிங் வராங்க. ஈவினிங் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அந்த பார்ட்டிக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. அந்த பார்ட்டிக்கு போற வழியில ஒரு டனல்குள்ள கூடி தான் அந்த இடத்துக்கு போகணும். அந்த டனல்குள்ள இவங்க போகும்போது அங்க ஒரு பேபி மாஸ்க் போட்ட ஒரு மனுஷனால இவங்க கொலை செய்யப்படுறாங்க. கொலை செஞ்சு நம்ம இறந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற அந்த செகண்டே பார்த்தா அன்னைக்கு காலையில எந்த பாய்ஸ் ஹாஸ்டல் ரூம்ல இவங்க எந்திரிச்சாங்களோ அதே இடத்துல எந்திரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கனவு தான் கண்டமா என்னங்கிறது உங்களுக்கு தெரியல. சரின்னு எந்திரிச்சு வெளியே வருவோம் அப்படின்னு பார்த்தா எந்த பையன் ஏற இறங்க பார்த்து அந்த கூலிங் கிளாஸ் போட்டு போன பையன் அவன் அதே மாதிரி கிராஸ் ஆகிறான். அந்த குளோபல் வார்னிங்க்கு சைன் வாங்க வந்த பொண்ணு அதே மாதிரி கிராஸ் ஆகுது. அதே மாதிரி வாட்டர் பைப்ஸ் எல்லாம் அந்த புட்கள் மேல தண்ணியை தெளிச்சு விடுது. அதே மாதிரியே அந்த ஒரு சிவப்பு கலர் கார் ஒண்ணு அங்க நிக்குது. அந்த 12 பசங்க சேர்ந்து நிற்கும் போது ஒரே ஒரு பையன் மயங்கி விழுந்தானே, அந்த சம்பவம் நடக்குது. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இதுக்கப்புறம் இவங்க காலேஜ் கிளம்பி வழக்கம் போல போயிடுறாங்க. நேற்று நடந்த அவ்வளவு சம்பவங்களும் இன்னைக்கு திருப்பி உங்களுக்கு ரிப்பீட்டடா நடக்குது. அதே மாதிரி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிய வருது. அந்த பார்ட்டிக்கு கிளம்பி வழக்கம் போல போறாங்க. போனா அதே டனல் வழியை தான் கிராஸ் பண்ணணும். ஆனா இது வழியே போனா நேற்று நடந்த சம்பவம் திருப்பி நடந்து போயிடும், நம்ம செத்து போயிடுவோங்கிறனால வேற வழி ரூட் எடுத்து நேர அதே பார்ட்டிக்கு போறாங்க. பார்ட்டியில என்ஜாய் பண்றாங்க. ஆனா அந்த பார்ட்டிலேயே வந்து அந்த கொலைகாரன் கொலை பண்றான். கட் பண்ணா அடுத்து அதே பாய்ஸ் ஹாஸ்டல்ல திருப்பி எந்திரிக்கிறாங்க. இப்படி இந்த ஒரே நாள் இவங்க லைஃப்ல திருப்பி ரிப்பீட் ஆகி ஓட இவங்களுக்கு 2 விஷயம் தான் மைண்ட்ல படுது. எப்படி இருந்தாலும் இந்த லைஃபை நம்ம திருப்பி வாழ போறோம். இந்த ஒரு நாளை எப்படியாவது சாகாம தப்பிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளை எதுக்காக யாரு கொலை பண்ணணுங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் 2 அப்படிங்கிற முயற்சியில இவங்க இறங்குறாங்க. இதை கடைசியில இவங்க வெற்றிகரமா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இவங்க உயிரோட கடைசியில வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதே செட் ஆஃப் படங்கள் ஒரு சில படங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன கிரவுண்ட் ஹக் டேன்னு சொல்லி ஒரு படம், அதே மாதிரி சோர்ஸ் கோடு, கொரியால ரிலீஸ் ஆன எ டே, இப்போ இந்த ஹாப்பி டெத் டே, இதுக்கப்புறம் இதனுடைய அடுத்த பாட்டு வேற வருது. இது எல்லாமே
ஒரு 10-15 நிமிஷம் தான் மொத்த படமே. அந்த 15 நிமிஷம் ஒரு கதாபாத்திரத்துக்கு ஹீரோவோ இல்லை ஹீரோயினோ யாரோ ஒருத்தருக்கு அவங்க லைஃப்ல திருப்பி 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 நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆடியன்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 15 நிமிஷத்துல முதல் தடவை என்ன ஷாட்லாம் காமிச்சாங்களோ அதை 2வது தடவை காமிக்காம அவ்வளவு அழகாக எடிட்டிங்ல இதை கம்ப்ளீட்டா கொண்டு போயிருப்பாங்க. இது எல்லா படமே அதே மாதிரி கதைக்களங்களை கொண்ட படம் தான். 2வது விஷயம், இந்த படத்துடைய பேரு அந்த ஹாப்பி டெத் டே அப்படிங்கிறத கேட்ட உடனே அதுவும் ஒரு ஸ்லாஷர் மூவி அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு ரத்தம் தெரிக்கக்கூடிய மூவியா தான் இது இருக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு உண்மையாக இந்த மாதிரி ஒரு ஸ்பீடாக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி போகிற ஒரு படத்துல ரொம்ப ரிலாக்ஸ்டா பல சீன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணியே நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரத்தம் தெரிக்கக்கூடிய படமெல்லாம் கிடையாது. இது ஜாலியாவே உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் தான். 3வது விஷயம், இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் உள்ள இருக்கிற ஒரே நபர் இந்த படத்துடைய கதாநாயகி ஜெசிகா. அமேசிங்கா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய மொத்த வெயிட்டேஜையும் அவங்களுடைய ஷோல்டர்ல சிங்கிள் ஹேண்டர்ல தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா முதல் நாள் அவங்க எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன அடுத்து நடக்க போகுதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம ரொம்ப ஜாலியா கேஷுவலாக எப்படி இருப்போம் அந்த முகபாவம் ஆகட்டும். முதல் நாள் செத்து போய் 2வது நாள் திருப்பி எந்திரிக்கும் போது இது நேற்று நடந்த மாதிரி இருக்கே, இது நம்ம கனவு கண்ட மாதிரி உண்மையாவே நேற்று நடந்ததா அப்படின்னு அந்த ஒரு கன்ஃபியூஷனோட இருக்கிற அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும். இதே மாதிரி 3-4 தடவை வந்து டெய்லி நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கண்டிப்பா நம்மளை வச்சு செய்யத்தான் போறாங்க எப்படி இருந்தாலும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அட போங்கடா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நைட் சாகத்தான் போறோம் நடந்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க கேஷுவலா நடக்கிற அந்த விஷயமாகட்டும். படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் போக போக அளவுக்கு அதிகமாக பதப்பதச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சே ஆகணும், இல்லாட்டா நம்ம கண்டிப்பா அந்த வட்டம் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற அந்த பதப்பதைப்போட அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் ஒன்னொன்னுமே டாப் கிளாஸான ரியாக்ஷன்ஸ் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்கள அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல உண்மையாக அப்படி பெருசா எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் சில லிப்லாக் சீன்ஸு சில வார்த்தை பிரயோகங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அதனால தயவு செஞ்சு நீங்க மெச்சூர்ட் ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லைங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான நல்ல படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.